Welcome to my channel. This video sponsored by School of Business Organization. School of Business Organization இது ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டிங்க. இது வந்து 100% ஜென்யூன் அண்ட் ட்ரஸ்டடான ஒரு ஜாபு. ஸோ இந்த ஒர்க்கை வந்துட்டு வீட்டில் இருக்கிறவங்க, ஸோ மீன்ஸ் ஹவுஸ் ஒய்ஃபு, ஜாப் தேடிட்டு இருக்கிறவங்க, ஜாப் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க டெய்லி ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதுமானது. இந்த ஜாபை வந்து நம்மளால் எடுத்து பண்ண முடியும். ஸோ இதனுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும், ஸோ இந்த ஜாப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும், டீட்டெயில்ஸ் வேணும்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கண்டிப்பாக டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஒரு சில டைம் சமைக்கவே தோணாது. அப்போ சிம்பிளாக ரசம் வச்சுட்டு தொட்டுக்க இந்த கேபேஜ் துவையல் ரெடி பண்ணிடுங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், சிம்பிளாகவும் செஞ்சிடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 3 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, 3 சின்ன துண்டு இஞ்சி, 5 பல் பூண்டு சேர்த்துட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி, காரத்துக்கு ஒரு 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்து 2 கைப்பிடி அளவு முட்டைக்கோஸ் சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு பச்சை வாசனை போக நல்லா வதங்கினோடனே லாஸ்ட்டாக 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிருங்க. இது கம்ப்ளீட்டா சூடாறணுன்னே தேவையான உப்பு, கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம திக்கா அரைச்சிக்கோங்க. லாஸ்ட் இதுக்கு ஒரு தாளிப்பை சேர்த்து கலந்துட்டீங்கன்னா சூப்பர் டேஸ்டியான கேபேஜ் துவையல் ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. முட்டை, தயிர், மைதா யூஸ் பண்ணாமல் ஹெல்த்தியான கேரட் ரவா கேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். உள்ள நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்கும். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் ரவை, 1/2 கப் சர்க்கரை சேர்த்துட்டு ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. இது கூடவே 1 கப் துருவின கேரட், 1/2 கப் பால் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இது அப்படியே ஒரு அகலமான பவுலுக்கு மாற்றிட்டு இது கூடவே 1/4 கப் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். ரீஃபைண்ட் ஆயில்னா கோல்டு வின்னர் ஆயில் தான். அடுத்து 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ், அப்படி இல்லைன்னா ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக இதில் கொஞ்சமாக துருவன கேரட், 2 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா சூப்பராக கேக்குக்கு தேவையான மாவு வந்து ரெடி. இப்போ பேக்கிங் ட்ரேயில் கொஞ்சமாக எண்ணெய், மைதா மாவு சேர்த்து டஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ரெடி பண்ண மாவை சேர்த்துட்டு இதை அப்படியே ஒரு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ண குக்கரில் மாற்றிக்கோங்க. லாஸ்ட்டாக தேவைப்பட்டால் கொஞ்சமாக நட் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 30லேருந்து 35 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ கேக் வந்து நல்லா வெந்துருச்சு. இது நல்லா சூடாறணுன்னே இதை அப்படியே பீஸ் போட்டுட்டு சர்வ் பண்ண வேண்டியதா. கண்டிப்பாக இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பீட்ரூட்டில் பொரியல் மட்டும் செய்யாமல் ஒரு டைம் இந்த கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள். சாதம், சப்பாத்தி, பூரிக்கெலாம் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமாக கடுகு, பொடியை கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு பச்சை வாசனை போக நல்லா வதங்கினோடனே இது கூடவே கட் பண்ண ஒரு சின்ன சைஸ் தக்காளி, மசாலாவுக்கு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 கிலோ பீட்ரூட்டை பொடியை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து 1 கப் தண்ணி சேர்த்துட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு பீட்ரூட் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் இன்னும் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக 1/2 கப் தேங்காய் விழுது சேர்த்துட்டு 1 நிமிஷம் மட்டும் லைட்டா கொதிச்சோடனே லாஸ்டா பொடியை கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்து கலந்துட்டீங்கன்னா சூப்பர் டேஸ்டியான பீட்ரூட் கிரேவி ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். கோதுமை ரவையில் உப்புமா மட்டும் செய்யாமல் ஒரு டைம் வெஜ் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. அதுக்கு ஃபஸ்ட்டு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமாக பட்டை, லவங்கம், கட் பண்ண 2 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு பச்சை வாசனை போக நல்லா வதங்கினோடனே கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி, 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ மசாலாவுக்கு 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் 1 கப் அளவு கேரட் பீன்ஸ் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 1 நிமிஷம் மட்டும் லைட்டாக வதங்கினா போதும். இந்த ஸ்டேஜில் 1 டம்ளர் அளவு கோதுமை ரவை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 1 டம்ளர் ரவைக்கு 2 டம்ளர் தண்ணி, லாஸ்டா ஃப்ளேவருக்கு 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா சூப்பர் டேஸ்டியான வெஜ் சம்பா பிரியாணி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. சிம்பிளாக தயிர் அப்படி இல்லைன்னா தயிர் பச்சடி கூட சர்வ் பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். Thank you for watching.